அண்ணாமலை உடனின்றி எடப்பாடியார் பயணம் வெற்றி பெறுமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பேச போகிறது என்னன்னா அண்ணாமலை இல்லாமல் எடப்பாடியார் தவறு பண்ணிட்டு இருக்காரு. அதை வெற்றி பெறுமா? ப்ளஸ் இண்டி கூட்டணி பண்ணுற அதே தவறுகளை என்டிஏ தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை முன்ன பண்ண மாதிரி அவருமே முன்ன ஜெயலலிதாவும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. மாதிரி 3 months இது மாதிரி தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு ஊராக போகிறாரு. அப்படி நடைப்பயணம் மாதிரி இவர் வாகனத்தில் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு தொகுதியாக போய் மீட் பண்ணி மக்களோட குறைகள்லாம் கேட்டறிஞ்சு ஒரு திமுகவோட ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் ஓட்டு இருக்குது, அந்த டேப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ எதிர்ப்பு இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்குறாரு. பட் இதில் என்ன முக்கியமான விஷயம் நம்ம கவனிச்சது என்னென்னா, ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவர் துவக்கின போதே பார்த்தோம்னா அண்ணாமலையும் இல்லை, ப்ளஸ் செங்கோட்டையனும் இல்லை. செங்கோட்டையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் 1989 ஏடிஎம்கே ரெண்டாவது உடஞ்சிது. அப்போ அந்த சமயத்தில் அப்போ ஜானகி எம்ஜிஆரும் இருந்தாங்க, ஜெயலலிதாவும் இருந்தாங்க. அப்போ கட்சி உடஞ்ச போது கூட இவர் செங்கோட்டையன் தான் கொங்கு பகுதியில் பயங்கரமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாரு ஏடிஎம்கேக்கு. கிட்டத்தட்ட 27 எம்எல்ஏ அப்போ இங்கே ஏடிஎம்கே கிடைச்சாங்க. அப்போ அந்த சமயத்தில் மெஜாரிட்டி அங்கேருந்து தான் வந்தாங்க. இப்போ ஜெயலலிதா தேங்க் பண்ணாங்க செங்கோட்டையனை. எப்பவுமே விசுவாசியாக இருந்தார், ஜெயலலிதா விசுவாசியாக தான் இருந்தார் செங்கோட்டையன். அந்த இந்த இதில் ஆப்சண்ட் அவர். ஸோ அவர் இல்லாமல் இந்த நடந்தது ஆரம்பிச்சது. ப்ளஸ் இப்போ அண்ணாமலையும் ஒதுக்கிட்டு அவருமே போயிட்டு இருக்காரு. அதில் என்ன வருந்தத்தக்க விஷயம் என்ன பார்த்தோம்னா அண்ணாமலை வரக்கூடாதுன்னு பிஜேபி பழங்களே விரும்புகிறாங்க. அண்ணாமலை ஜெயிச்சு காமிக்கணும் அப்படி இப்படின்னு அண்ணாமலை ஒதுக்கிடணும் அப்படி இப்படின்னா பார்த்துட்டு இருக்காங்க. பட் இது நடக்காத காரியம் தான். இது இந்த பருப்பு இல்லாமல் கல்யாணம்ன்ற கதை தான் பண்ணுற கதை தான் இருக்குது இவங்க 2 பேரும் பண்ணுறது. மோரோவர் இதில் என்னென்னா அண்ணாமலையோட தாக்கம் என்னென்னா அட்லீஸ்ட் பிஜேபியோட நியூட்ரல் ஓட்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணாமலை சாதிச்சது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸ். அவங்கள யாருமே அரசியல்னா பிடிக்கவே பிடிக்காத ஆளுங்க, வேண்டாமல் ஒதுங்கினவங்க, படித்தவங்கலாம் கட்சிக்குள்ளே வந்தது அண்ணாமலையை பார்த்து தான். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு கட்சி அரசியலை மாற்றணும் அப்படின்னு முனைப்பாக இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து தான் நிறைய பேர் வந்தாங்க. தென்காசிலே பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஐயசாமி இன்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் மீன் இதில் அமெரிக்காவில். அண்ணாமலை மீட் பண்ண அப்புறம் நேராக இறங்கிட்டார் தென்காசியில் போயிட்டு அவர். ஸோ அது மாதிரி அண்ணாமலைக்கு நிறைய பேர் கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க, கட்சிக்கு ஓட்டும் போடுறாங்க, நிறைய பேர் அனுதாபிகள்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ அண்ணாமலையை இது பண்ணிட்டு ஒதுக்கிட்டு இபிஎஸ் இந்த பயணத்தை மேற்கொள்றது அப்படிங்கிறது இது என்ன இது ஒர்க் ஆகுமானு டவுட்டாகவே இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள் செல்வாக்கு முன்னையே நிறையா இருக்குது அண்ணாமலைக்கு. முன்னே சொல்லிட்டு மற்ற பதவியும் சொல்லியிருக்கோம் நம்ம. பட் இவர் அந்த ஒதுக்கிட்டு இது பண்ணாமல் இன்வால்வ் பண்ணாமல் போகிறது அப்படிங்கிறது அரசியலில் ஒத்து வருமானு தெரியல. ஏன்னா இபிஎஸ் ஜெயலலிதா கிடையாது. மோரோவர் கண்டினியூஸாக 3 எலெக்ஷன் தோத்து போயிருக்காரு இபிஎஸ். 2019 சரி, 2021 சரி, 2024 சரி, வரிசையாக 2 பார்லிமெண்ட், ஒரு அசம்பிளி. ஈவன் வென் ஜெயலலிதா வாஸ் தேர் ஆல்சோ, அப்போ கூட கன்சிடர் லாஸ்ட் ஒன்லி 2 elections பார்த்தீங்கன்னா 2001 ஜெயிச்சாங்க, 2003 4 பார்லிமெண்ட் தோத்தாங்க, அப்புறம் 2006 தோத்தாங்க, அப்புறம் 2011 வந்துட்டாங்க திரும்பி. ஸோ அப்படிங்கிற போது அவங்க கன்சிக்யூட்டிவா அவங்க ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க. அப்பவுமே பார்த்தோம்னா அவங்களுக்கும் தோல்வி கிடைச்சது. அவங்களுக்கு 2004 வந்தது, 6 பிளஸ் 2000 இதில் பார்லிமெண்ட்லேயும் தோத்தாங்க. 2009 பண்ணி கன்சிக்யூட்டிவ் ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்தாங்க. 2009 பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா அந்த ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனாக போயிடுச்சு. ஸோ இப்போ திரும்பி தோத்து போனாரு இபிஎஸ்ன்னு பார்த்தோம்னா பெருந்தோல்வி ஆயிடும் ஏடிஎம்கேக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் வென் ஜெயலலிதா வாஸ் தேர், அட்லீஸ்ட் தே ஒன் சம் லாட் ஆஃப் எம்பி சீட்ஸ். அப்போ 2009 எலெக்ஷன்ல அப்போ ஜெயலலிதா அட்லீஸ்ட் அதுவும் இவர் பண்ணா தவறிட்டார். இந்த வாட்டி கன்சிடர் 2 எலெக்ஷன்ஸ்லேயும் 0 ஏடிஎம்கே 1 சீட் தான் கிடைச்சி போன வாட்டி. இந்த வாட்டி அதுவும் கிடைக்கல. இந்த வாட்டி தேவையில்லாத வரட்டு பிடிவாதத்தாலும் கட்சியை காலி பண்ணிட்டு தான் தலைவராக தான் போதுன்றதான் இபிஎஸ் இருக்காரு. இதில் இன்னொன்று பார்த்தோம்னா இவங்க அதே மத்தியில் என்ன இண்டி கூட்டணி என்ன பண்ணாங்களோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்களோ
அதே தவிர தான் வந்து இப்போ இவங்க பிஜேபி ப்ளஸ் என்டிஏ அப்படின்னு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட கொள்கையே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே வந்து ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், அதுக்காக என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இவங்களோட இது கொள்கையாக இருக்குது. பட் அது மாத்திரம் போதாது எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு தான் நம்மளோட கருத்தாகவே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணியோட கொள்கையை என்ன பார்த்தீங்கன்னா மோடியை வந்து பதவி விட்டு விளக்குறது இதுதான் அவங்களுக்கு வழிய. தான் வந்து அந்த இடத்துக்கு வரணுங்கிறது அவங்க ஏமா இல்லை, மோடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஏமாவே இருக்கு. எப்போ வந்து தான் வரணும், தான் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கும் போது தான் வந்து ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து மேலே வர முடியும். இவங்க பண்றது அதே தப்பாக தான் பண்றாங்கன்னு தோணுது நமக்கு. டிஎம்கே வந்துடக்கூடாது திரும்பி அப்படின்னு பண்ணும்போது டிஎம்கே வந்தா என்ன பண்ண போறாங்க? இப்போ அதுதான் பெரிய டேஞ்சர். இன்னும் பெரிய டிஎம்கே வலுவான கட்சி மாதிரி தோற்றமளிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் மோர் ஆஃப் பெர்செப்ஷன் தென் ரியாலிட்டி அப்படிம்பாங்க. தோற்றம் தான் வந்து முக்கியம் அரசியல். நடக்கிற நடைமுறை வந்து மக்கள்லாம் வந்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. ஸோ அப்படிங்கிற போது இவங்க என்ன பண்ண போறாங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் காமிக்கணும். இவங்க வெறும்னா வந்து டிஎம்கே வந்து இது பண்ண ஒழிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போத் பிஜேபி அண்ட் இவங்க ஏடிஎம்கே சேர்ந்துட்டோம் அப்படின்னு சும்மா வாயில சொல்றாங்க வழியா வந்து வேற ஒண்ணுமே செயலில் காமிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அதுதான் வந்து மெயினா இருக்கு. நான் கூட்டணி ஆட்சி கூட பண்ணவே ஒத்துக்கவே இல்லைங்கிறாரு இபிஎஸ். அமித்ஷா அப்பப்போ வந்து கூட்டணி சொல்லிட்டு இருக்காரு, கோயலேஷன் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலையும் வந்து வாட் எவர் அமித்ஷா சேஸ் தட் இஸ் மை வேர்டு அப்படிங்கிறாரு. அவரும் விடாக்கொண்டன் கொடாக்கொண்டனா தான் இருக்காரு. பட் இந்த சமயத்தில் வந்து இது தேவையில்லை தான் வந்து கூட்டணி ஆட்சி பேசுறதுக்கான ஒரு தருணம் இல்லைன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் வந்து பிஜேபியை பொறுத்தவரை அவங்களோட இதுல கொள்கை கரெக்டாக இருக்காங்க, கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இந்த கூட்டணியே வந்து பார்த்தோம்னா வந்து பிஜேபி விரும்பி அமைஞ்ச மாதிரி தான் இருந்தது. அப்படிதான் இங்கே தோற்றமும் அளிக்கிறது. இப்போ ஏடிஎம்கே வந்து விரும்பி இந்த கூட்டணிகளை சேர்ந்த மாதிரியே இல்லை. ஏன்னா விஜய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி தான் இருக்கு இந்த கூட்டணியே. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சப்போஸ் வந்து ஏடிஎம்கே வந்துட்டாருன்னா அந்த கூட்டணி பெரிய பலம் பொருந்திய கூட்டணி மாதிரி ஆயிடும். பிஜேபி தனித்து விடப்படும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது பிஜேபிக்கு. அதனாலதான் வந்து அமித்ஷா வந்து கரெக்டா பூந்து இந்த கூட்டணியை அமுச்சு விட்டார். அதனால மொரவர் இன்னொன்னு பார்த்தோம்னா வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, யூ கேனாட் ஹாவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூ அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் அர்த்தம் என்னன்னா வந்து நீ இதுமே எல்லாமே நீ உனக்கு வந்து குழுக்கு ஆசை மியூசிக் ஆசைன்றக்காக தான் சொல்லுவாங்க. பட் அந்த விஷயத்துலயும் பிஜேபி வந்து இறங்கி வந்திருக்கு. அண்ணாமலையே வந்து பதவி விட்டு விலகிட்டார். நானே விலகிக்கிறேன், ஐ கேனாட் ஒர்க் வித் இபிஎஸ் அப்படின்னு அவரே சொல்லிட்டு கௌரவமா விலகிட்டார். ஸோ அண்ணாமலையும் வந்து விலகிட்டார் கௌரவமா. ஸோ அப்படின்னும் போது இன்னும் வந்து கூட்டணி ஆட்சி பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு பேசுறது திட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒத்துவரமானு தெரியல. சரி, இவங்க வந்து விஜயை வந்து இவங்க கூப்பிடுறாங்க ஏடிஎம்கே. பட் விஜய் படத்திலே வந்து ஜெயலலிதா கிண்டல் அடிச்சது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இலவசத்தெல்லாம் வந்து கிண்டல் அடிச்சு அவர் படத்தில் வந்து நெருப்பில் தூக்கி போடுறது, பிளஸ் வில்லி கேரக்டர் ஜெயலலிதாவை நடிக்க வச்சு குரமலவல்லின்னு பேரை வச்சு ஜெயலலிதா ஒரிஜினல் நேம் அந்த தில்ல அந்த தலைவர் வந்து நடிச்சார் படையப்பா படம். ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, தில்லு இருந்தது அவருக்கு. ஜெயலலிதா மாதிரி போட்டே படம் ஜில்லு இருந்தது அவருக்கு. இவருக்கு விஜய்க்கு வந்து ஜெயலலிதா காலமாயிட்டார். காலமான அப்புறம் போய் அந்த கேரக்டர் கமலவல்லின்னு ஒரிஜினல் நேமை வச்சு ஜெயலலிதா இந்த ஞாபகப்படுத்துற மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணியிருந்தாரு விஜய். ஸோ அந்த மாதிரி லட்சணத்தில் வந்து விஜய் இருக்காரு. ஏடிஎம்கே வந்து கிண்டலட்சத்தெல்லாம் வந்து இவர் மறந்து போயிட்டான்னு தோணுது இவங்களுக்கு. ஸோ அதனால இந்த கூட்டணி வந்து நல்லா மேலே வரணும் அப்படின்னா இந்தி கூட்டணி பண்ணுற தவறுகளை வந்து இவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட கருத்தாக இருக்கு. டிஎம்கே ஒழியணுங்கிறத விட இவங்க என்ன பண்ண போறாங்க வந்து அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதை மக்களுக்கு சொல்லணும். அப்படி சொன்னாதான் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களே வழியா வெறும்னா வந்து வெறுப்பரசியல் வந்து ஒத்து வராதுன்னு தோணுது நமக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய் ஹிந்த்.